ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது. ஒரு வாரம் சின்ன பையன் உள்ள போ. ஒரு வாரம் ஒரு வாரம் அது ஒரு வாரம் வந்து என்ன மாத்தலாம். நான் செத்தவனா மாத்துவாங்களா? எனக்கு கேளுங்க. எனக்கு இந்த நேரத்தில் பார்க்கின்ற பொழுதெல்லாம் என் மனைவிக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறது. என்ன பண்ணா சொல்லிக்கிறியா? நம்ம பூ ஊத்திக்கிறாங்க. என்ன ஒரு புடியாத்தா டேய், நானும் என்னோட கணவரும் பசனை பழுத்து உதத்தோடு உருத்து வச்சு முத்து கொடுத்து கட்டி அடிச்சு முட்டு கொடுத்து நம்ம பண்ண போறோம். அந்த கோயில சேவல பாத்து Thank you.
வாட்டு 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 இருந்தாலும் நாம் இருவரும் கணவன் மனைவி ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆடி தினமும் செந்தாமலர் போல இருக்கக்கூடிய முகம் இதுக்கு ஏங்க வாடி போயிருக்கு? வாடி வதங்கி கிடைக்கிறது என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. இந்த கணவனுக்கு ஒரு துன்பம் என்றால் யார் சார்ந்தது? மனைவியை சார்ந்தது. மனைவிக்கு ஒரு துன்பம் என்றால் கணவனை சார்ந்தது. மாபெரும் சபை என்று வராமல் நாட்டில் இளவரச மகனிற்கு மூத்தவா தத்துவா. இந்த அமைச்சர் நடத்தால் மனைவி துன்பம் என்ன வார்த்தைக்கு நான் தெரியுமா? என்ன வார்த்தை? இந்த
நான் செருப்புக்கு சமம். நான் காலாளிடம் வேலையை கரத்தால் செய்யக்கூடிய எனக்கு மாபெரும் சபை என்று பாராமல் இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று உரைத்தானா? அது மட்டுமா? 5 ரூபாய் கொடுத்து புக வாங்கணும். ஆமா. எட்டியா வைக்கணும். ஆமா. 5 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கணும். வாயற்படி வெளியே. வாயற்படிக்கு வெளியே வந்து அந்த செருப்புக்கு சமம் என்று வைத்திருக்கிறார். ஐயையோ! ஆகையால் நான் ஒரு சூழ்ச்சி நாடகம் எழுத போகிறேன். சூழ்ச்சி நாடகம் என்ன நாடகம்? எங்க நாடகம் தெரியுமா? நான் சொல்லுபடி செய்து கொடுத்தால் இந்த சத்தியுடைய நாட்டுக்கு ராணி நான் ராஜா. வாயை மூடுங்க. எங்கன அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏங்க ஒரு பெண்ணாகப்பட்டவர் இப்பேற்பட்ட தவறான காரியத்தை செய்தால் இந்நாட்டு மக்கள் எல்லாம் என்னை பார்த்து கேவலமா பேசுவாங்க. அதனால் இருப்போதும் ஒருபோது நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது. செய்ய முடியாது. உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் இந்த கணவன் வார்த்தைக்கு மறுவார்த்தை எப்படி உரைக்கவில்லையோ இதை விட இந்த உயிர் இழப்பதே மேல். ஏங்க துரு 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 இருக்கீங்க? ஓடி வாங்க. செத்து வருவோம். என்னங்க நீங்க செத்து போயிட்டீங்கன்னா இந்த உயிரை அவனுக்கு ஏதாவது கெட்டியா புட்டி வச்சு புடிச்சு இல்லைன்னா நேத்து புச்ச சளினே நான் செத்து போயிருப்பேன். என்னங்க இருந்தாலும் ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலமும் இந்த கர்சனை அழுங்க. என்னங்க நீங்க கோடு மட்டும் போடுங்க. அம்மா இதுல மாமுண்டூர் பைபாஸ் ரோடே நீங்க விரல மட்டும் காட்டுங்க. அம்மா நான் உரண்டியே கபுக்குன்னு போட்டுருவேன். நான் புள்ளி வைத்தா நான் கோலமே போட்டுருவேன். என்னங்க இருந்தாலும் இப்போது நான் சத்தியபுரி நாடுக்கு நான் எப்படி வர வேண்டும்? எப்படி வர வேண்டும் தெரியுமா? வருகின்ற வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று நாட்டு இளவரசி இருக்கிறாளே முத்தழகி மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற போகிறது. மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற போகிறது. ஆமா. அதனால் எப்படி வர வேண்டும்? எப்படி வர வேண்டும்? நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு மகை போல் வர வேண்டும். நாட்டியம் ஆடக்கூடிய மகை போல் வர வேண்டுமா? ஆனால் அங்கே எப்படி நடிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி நடிக்க வேண்டும்? தங்கையாகவோ என்னது? நீ தங்கையாக நடிக்க வேண்டும். நான் தங்கையாக நடிக்க வேண்டும். அண்ணனாக நடிக்க வேண்டும். என்னங்க இப்போதே சென்று மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து நீங்கள் அண்ணனாகவும் நான் தங்கையாகவும் நடிக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படி ஆகட்டுங்க. சச்சரை இந்த நேரத்தில் உன்னை பார்க்கின்ற பொழுது நான் உனக்கு விட்டுதான் ஆசரிக்கின்றதா? உன்னை பார்க்க என் இருவழிகள் போகாது. 1000 விழிகள் அலைவாதி கொண்டே கலையை விட்டு கடந்திருந்தாலும் உன்னை விட்டு ஒருவரும் போக மாட்டேன். சச்சாய் உன்னை போல பொண்ணு இங்கு யாரதி உன்னை போல பெண்ணு இங்கு யாரடி? உன் அன்புக்காக இங்கு என்ற மாமணி என்ன மறைக்காதடி, என்ன வெறுக்காதடி, என்ன ஒரு நாள் உன்னை மறக்காதடி. வானத்திலே வெள்ளி நில பாரடி, அத போல இந்த மாமா மனசு தானடி. வானத்திலே போகுமே கூட்டமோ, உன் அழகை கண்டு கீழே வந்து பார்க்குமோ.
இதோ மக்கள் விருப்பத்திற்கேற்ப அம்பேத்கர் பாடல். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அடிமை விலங்கை உடைப்பதற்கு யார் காரணம்? நம் தீண்டாமை ஒழிவதற்கு யார் காரணம்? அடிமை விலங்கை உடைப்பதற்கு யார் காரணம்? நம் சமுதாயம் உண்டு யார் காரணம்? அடிமை விலங்கை உடைப்பதற்கு யார் காரணம்? நம் தீண்டாமை ஒழிவதற்கு யார் காரணம்? அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணன் காரணம். அறிவு கண்ணை திறந்த எங்கள் அண்ணல் காரணம். அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணன் காரணம். புகழழியாத அம்பேத்கர் என்று கூறணும். புகழ் அழியாத அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்பவர்கள் யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம்? அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம்? அச்சமின்றி குரல் கொடுக்க யார் காரணம்? நம் ஆட்சியாள தகுதி பெற யார் காரணம்? அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணன் காரணம். அறிவு கண்ணை திறந்த எங்கள் அண்ணல் காரணம். அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணன் காரணம். புகழழியாத அம்பேத்கர் என்று கூறணும். புகழழியாத அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்வோம் யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? அடிமை விலங்கை ஒழிப்பதற்கு யார் காரணம்? அடிமை உலகில் உழைத்தது அண்ணல் காரணம். சமுதாயம் முன்னேற யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். அம்பேத்கர் என்று கூறணும்.
நிறைய சம்பத்து பெறலாம். அப்படி பிறகு கொடுக்கக்கூடிய நல்லுள்ளம் படித்த லட்சுமணன் அவர்கள் மதிமுக கட்சியை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் இதோ எங்களது கலைமதி நாடாமன்றத்தில் ஆசிரியராக விலகக்கூடிய ஊனமலை கிராமத்தை சேர்ந்த வில்லன் வேடன் நடிக்கக்கூடிய ஜெகதீஷ் ஐயா அவர்களை பாராட்டி 201 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அத்தகைய குடும்பம் எவ்வித குறைந்த சீர சிறப்போடு இருக்கும்படி எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். கேட்டியாடா கதையே? எவ்வளவு பேர் திமிர் இருந்தா, எவ்வளவு ஆணவம் இருந்தா, என்னுடைய காதலை பார்த்து இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று உரைத்திருக்கிறான். ஆமா, இந்நாட்டு இளவரசர் அவ்வளவு பெரிய திமிர் அவனுக்கு இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? இப்போது செல்ல வேண்டும் எங்கே? சத்தியபுரி நாட்டுக்கு. அங்க நடக்கக்கூடிய மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து என்னுடைய வித்தையாலே மனக்கோட்டையாக இருக்கக்கூடிய இடத்தை அம்மா சென்று மண் கோட்டையாக விடவே கூடாது. இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது இந்த கட்சியில யாருன்னு. இந்த ஊர்ல ஒரே ஆட்டம் ஆயிடுச்சு.